கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர். ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு கூட இந்த ஜீவ வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க. கர்த்தரோட பேசிகிட்டு இருக்கார்ல. சில தேவ பிள்ளைகள் என்னை சந்திக்கிறாங்க சபையில், மற்ற சில இடங்களுக்கு போகும்போது நீங்கள் பேசுகிற ஜீவ வார்த்தை நாங்கள் தினமும் கேட்குறோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நாங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம், போராட்டத்தில் இருந்தோம், அன்றைக்கு கர்த்தர்கிட்ட பேசினார், அற்புதம் செய்தான்னு சொல்ல தான் பார்க்குறேன். நீங்களும் நன்மை பெற்றிருந்தீங்கன்னா, எங்களை பார்த்து தான் உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சாட்சியை, இத்தனாம் தேதி நாங்கள் இப்படி வார்த்தையை கேட்டோம், அன்றைக்கு கர்த்தர் இப்படி பேசினார், அற்புதம் நடந்துச்சுன்னு தைரியமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதை பார்த்து இயேசுப்பா தான் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாங்கள் துதிப்போம். அதுக்காகத்தான். சரியா? அதே போல் உங்களுடைய வேண்டுதல்கள், உங்கள் தேவைகளை கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். நீதிமான்களை கர்த்தர் நோக்கிட்டே இருப்பாராம். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் நம்மளை நோக்கி பார்த்துட்டே இருக்கணுன்னா நம்ம நீதிமானாக வாழணும். நீதிமான்னா யார்? நீதி செய்யாதவங்க தான். அப்படி வாழும்போது அவருடைய பார்வை நம்ம மேலே இருக்குங்க. இந்த சின்ன பிள்ளைங்க முதல்ல அப்படியே படுத்திருப்பாங்க பிறந்தவொன்னே கொஞ்ச நாள். அப்புறம் அப்படி எழும்பி அப்படியே அந்த பிள்ளைங்க படுத்திருக்க பிள்ளைங்க அப்படி திரும்பி கமந்து படுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு எழும்பி உட்காரும். அப்புறமா மெல்ல எழும்பி நடக்கும். இந்த நடக்கும்போது தான் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தோன்னா ஸ்பீடாக ஓடும். அதுக்கு எப்படி நடக்குன்னே தெரியாது. தாறுமாறாக ஓட கீழே விழுந்துடும். சில நேரத்தில் பார்த்த பிள்ளைகள் நடக்க ஆரம்பிக்கும் போது பெற்றோர்கள், அது பக்கத்தில் இருக்கிறவங்க வேகமாக அந்த பிள்ளை நடக்கும்போது ஓடுவாங்க, பின்னாலே ஓடுவாங்க. ஆனால் கவனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதே போல் சில பிள்ளைங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு பிக்னிக், ஒரு டூர் போகிறாங்க, ஒரு 3-4 வயசு பிள்ளை அப்படி பின்னால் வந்துகிட்டே இருக்குது, முன்னால் போயிட்டுருக்குன்னு அந்த பிள்ளை கவனமாக பார்த்துட்டே இருப்பாங்க. நடக்கிறத பார்ப்பாங்க, பின்னால் வருதான்னு பார்ப்பாங்க, முன்னால் போகுதான்னு பார்ப்பாங்க. இதே போல் இயேசுப்பா நம்ம மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். எதுக்கு நோக்கமாக இருக்கிறாரு? அவர் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். உடனே ஒரு அதிசயத்தை செய்வார். அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஆண்டோடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருந்து அற்புதம் செய்யணுன்னா செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அநியாயம் செய்கிறது, தவறு செய்து நிறுத்தினாலே போதும். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். உங்களுடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கணும்னா நாங்கள் நீதிமானாக இருக்கணுங்கிறது சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே நீதிமானாய் மாற கிருபைத்தாங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மேன்மையாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. மேன்மையை ஆண்டவர் கொடுப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிறேன். எல்லாருக்கும் அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.